நேரத்துல இந்த தண்ணிய அப்புசாமி அடித்து கொண்டு போகுது. என்னங்க தேவி சொல்லுங்க. வந்து விட்டோம். வந்துட்டீங்களா? பரவாயில்ல. ஆனா வந்துட்டீங்க, எல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்க. ஆமா, எங்க வந்துக்கிறீங்க? எங்க அவர் ஆத்தோட விட்டுட்டு வந்துட்டோம். அப்படியா? கொன்று குவித்து விட்டுக்கிறோம். குண்டகா மண்டகா அப்படி கட்டி ஒவ்வொரு அடி இடி மாதிரி கொடுத்த நாளைக்கு ஆறு நீங்க புத்தி கட்ட மாட்டீங்களே. நாங்க 2 பேரும் சோத்துல விஷ வச்சு கொடுத்தீங்க. நீங்க என்னமோ பெருமையா சொல்லிட்டு இருக்கீங்க. பெரியமா பீத்திக்கிறீங்க 2 பேரும். ஆனா இருந்தாலும் இருக்கட்டும். நம்ம 2 பேரும் வெட்டி ஆளுங்க தானே. நாங்களும் கொண்டு வந்து வச்சுக்கிறோம். பெருமையா நினைச்சு. ஆனா இப்ப இன்னொன்னு என்ன? ஆனா உங்க அண்ணி அரண்மனையில அழுதுகிட்டு இருக்கிறான். நம்ம புரிஞ்சவங்க அழுதுகிட்டு இருக்கிறான். சரி, ஆனா இருந்தாலும் நாங்க சொல்ற மாதிரி அங்க போய் பண்ணோம். எப்படி எப்படி கேக்குறியா? நேத்து நீங்க எல்லாம் வியாபாரத்துக்கு போனீங்கல்ல, மண்ணிட்டு போய் என்ன சொல்றீங்க தெரியுமா? என்ன சொல்றீங்க? எல்லாம் வந்து எங்க அண்ணன் வாங்க ஊத்தி கட்டவங்க முடிச்சாங்க பாரு. மேய்ச்சேரி சேர்ந்தாலும் வித்தாடி சேர்ந்த பாரு கொண்டு போய் கண்ணை கொண்டு போட்டு சொல்லி போறோம். அப்படி சொல்லணும். எப்படி இருக்குது பாரு பழப்பு. அதுக்கு தான் உங்களை முன்ன விடக்கூடாது. நாங்கெல்லாம் ஒரு மாசம் ஆச்சு வியாபாரத்துக்கு போய் எங்க அண்ணி மாத்தமாக்குறா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்த மாதிரி அந்த மீதி இருக்கிற கருவாட்டை எங்களை 2 பேர்த்து இருந்து வியாபாரம் பண்ணிட்டு வர சொன்னாங்க. அண்ணி எங்க அண்ணன் நீ போய் ஒண்ணும் தெரியாத மாதிரி 2 பேரும் கேக்குறீங்க. கோடு போட்டுல கோடு போயிருக்கோம். அதனால கேட்ட உடனே அவ உங்களை கேப்பா, ஏன் முரசு எங்கன்னு நீ எங்க நீ அவகிட்ட கேட்கற. கேட்ட உடனே என்ன பண்ணாங்க அண்ணன் அப்படின்னு அவளையும் அடிச்சு ஒதுக்கி அந்த பிள்ளையும் வயசுல இருக்கிற குழந்தையும் அவனையும் கொண்டீங்களா ஒரு சொத்து நமக்கு நாமளே. அதனால இத கேட்கலாம். இப்பயே நான் போறேன். சரி, பத்திரமா இருங்க. நீங்க கோடு போட்டீங்கல்ல, நாங்க இப்ப ரோடு போடுற பாருங்க. மகேசன் மன்னவரை இன்னும் காணுது. இந்த கண்ணு வந்து
நேரமாச்சு கணவர்களே இன்னும் காணுமே. இந்த மாடு கண்ணீர் விட்டு அழகின்றது. வாயால சொல்ல முடியாத வார்த்தையை கண்ணீரால் விட்டு சொல்கிறது. நான் என் கணவருக்கு என்ன ஆச்சு, நான் எப்படி என் குழந்தைமார்களை காணுமே. 3 பேருக்கு என்ன ஆச்சோ தெரியலையே. ஐயோ பண்ணா, ஐயோ என் குழந்தைமாராவது வந்திருப்பாங்களா? யாருமே காணுமே தெய்வமே. ஐயோ அண்ணி, ஏன் நீ அழுதுகிட்டு இருக்கிற? உங்க அண்ணன் எங்க? எங்க அண்ணன் அழுதுகிட்டு சிந்தனை கேக்குறியா? என்ன சமாச்சாரம்? உங்க அண்ணன் எங்கப்பா? வியாபாரத்துக்கு இன்னும் வரல எடுத்தாரு. எங்க அண்ணன் நேத்தே வந்துட்டாரு. என் தேவையால் மாசமா இருக்கிறேன். அவளை போய் நான் முன்னாடி பாக்குறேன். கொஞ்சம் வியாபாரம் இருக்குதுடா தம்பிமார்களா, கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நேத்தே வந்துட்டாரு. வீட்டுக்கு வரலையா? ஐயோ நேத்து வந்து என் கணவர் இன்னும் வரல. உங்களோட தானே வியாபாரத்துக்கு வந்தார் சாமி. ஏய் அண்ணன் என்ன பண்ண? ஐயோ நேத்தே வந்துட்டாரு. உங்களோட தானே வியாபாரத்துக்கு வந்தாரு. அண்ணன் என்ன பண்ண? அண்ணன் என்ன பண்ண? வரலப்பா. உங்க அண்ணன் எங்க? என்னது? எங்க அண்ணனை கொண்டு வச்சுட்டு நீ வேற கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைச்சிருக்கிற. அதனால தான் எங்க அண்ணன் போன இடம் தெரியல. எங்க அண்ணன் நேத்தே வீட்டுக்கு வந்துட்டாரு. எங்கப்பா? எங்கடி அண்ணா? எங்கடி அண்ணா? என்ன செஞ்சாலும் தெரியல. நம்ம பாரு சொல்றா.